தாத்தா காலத்துல இருந்தே நாங்கள் வந்து டிஎம்கே தாங்க. ஆனால் இவருங்கும் போது இப்போ எல்லாருமே ஆல்ரெடி அப்படியே மாறிட்டோம். 60 பேருமே அவருடைய ரசிகர் தான். அவருக்கு தான் ஓட்டு போட போகிறோம். 31 வருஷமா தளபதி ரசிகர் தாங்க. 31 வருஷம். ஆமாங்க. வயசு எத்தனை இருக்கும்? எனக்கு 42ங்க. ஓ 10 வயசுல விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவருடைய ரசிகர் தாங்க. எங்கள் ஃபேமிலி எல்லாமே 60 பேருமே அவருடைய ரசிகர் தான். அவருக்கு தான் ஓட்டு போட போகிறோம். 60 ஓட்டு இப்பயே டிவிக்கு. ஆமாங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக. நடிகர் எப்படி அரசியல்வாதியை நீங்க ஏத்துக்கிறீங்க? அவர் என்ன பண்ணாலும் நாங்கள் ஏற்றுக்கோங்க. நல்லது தான் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அவர் மேலே இருக்க நம்பிக்கை. இல்ல இந்த கண்மூடித்தனம் வந்து சரியா? இது வரைக்கும் எந்த தப்பு நடந்ததில்ல. அதனால எந்த தவறாயிருச்சு நீங்க அதை பத்தி கூட நீங்க யோசிக்கலன்னு கேட்கறதுக்கு இல்ல. எப்பவுமே நல்லதா நடக்கும், இனிமேலும் நல்லதா நடக்கும். சரி, இப்போ நிறைய கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா தலைவர்கள் வந்து சரி, தொண்டர்கள் நிறைய பேர் வந்து தாவேக்கு வந்து இணைறாங்களே, எப்படி நீங்க இதை பாக்குறீங்க இந்த விஷயத்த? லாஸ்டா வந்து இப்போ வந்து என்னன்னா நாஞ்சல் சம்பத்தாகட்டும் சரி, செங்கோட்டையனாகட்டும் சரி, எப்படி நீங்க பாக்குறீங்க? அது அவர் கூட எங்களை என்ன சரியா இருக்கும், அவருடைய கருத்து கரெக்டா இருக்கும்னு தோணுது. யார் இணையினாலுமே அவர் தனிச்சு கூட வரக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்குங்க. இல்ல வர முடியுமா? கண்டிப்பா அவர் தாங்க வருவார். அவர் தான் வருவார். 2006 அரசியல்ன்றது பெரிய களம்ன்றது இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எங்க தாத்தா காலத்துல இருந்தே நாங்க வந்து டிஎம்கே தாங்க. ஆனா இவருங்கும் போது இப்ப எல்லாருமே ஆல்ரெடி அப்படியே மாறிட்டோம். அதே போல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நிறைய ஒரு புது வரவு வரணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்கல்ல. நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க. சோ பெண்களுக்கு என்ன மாற்றம் கொண்டு வர எதிர்பார்க்கறீங்க நீங்க? பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எந்த மிஸ்டேக் எதுவும் அவருடைய படத்துக்கு போகும்போதோ இல்லை வேற எதனால ரசிகர்னாலையோ எந்த இதுவும் ஆனதில்லை. அதே போல அரசியலையும் நல்லபடியாக கொண்டுட்டு வருவார் நம்பிக்கை இருக்குங்க. சரி, கடைசிக்கு இப்போ கரூர் சம்பவம் கிட்டத்தட்ட 41 பேர்கிட்ட இறந்தாங்க. ஸோ அந்த சம்பவம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீட்டிங் போட்டு பெரும் மீட்டிங் போட்டு எப்படி இதை பார்க்குறீங்க? அந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? இங்கே வந்து பெண்கள் என்னென்ன மாதிரி விஷயம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க? நான் இன்னும் உள்ளே போகலைங்க, பார்த்தா தான் தெரியும். உள்ளே போகணும். நல்லபடியாக பாதுகாப்பாக தான் இருக்குங்க. அது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, எதிர்பாராத ஒரு விபத்து நடந்ததவே அதவே சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதில்லை. எல்லா பக்கம் அது மாதிரி ஆயிரம்னு ஒரு பயமும் தேவையில்லை. பெருசு தாங்க. ஆனால் அதை பற்றி நிறைய விபத்துகள் நிறைய பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. அது மட்டுமே ஒன்றும் நடந்ததில்லை. நம்ம அதுக்காக நம்ம ட்ராவல் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல, நம்ம வந்து கடக்காமல் இருக்கிறதில்ல. அந்த மாதிரி ஒரு இது தாங்க.